இவர் ரொம்ப அதிபுத்திசாலித்தனமா விஜய் வேண்டாம்னு 3 கோடி பேர் வாக்கு செலுத்தியிருக்காங்க அப்படின்னு ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தினாங்க பார்த்தீங்களா? திமுகவும் அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவதற்கு அதை வெட்ட வெளிச்சமா போட்டு உடைச்சிருக்காரு. இதுதான் அதனுடைய பொருள். அதை பார்த்து சொல்றாரு, மக்கள் நீங்க வேண்டாம்னு தான் வாக்களிச்சிருக்காங்க அதிகப்படியான்னு. ஏன்னா நாங்க 65% வாக்குகள் பெற்றிருக்கோம். நாங்கன்னு பேசுறாரு. திமுக கட்சிக்கு பேசுங்க அப்படின்னு சொன்னா அதிமுக கட்சிக்கு சேர்த்து வச்சு இவர் பேசிட்டு இருக்காரு. உண்மையிலே சி.வி. சண்முகம் சொன்னது போல திரை மறைவுல விஜய் முதலமைச்சரா வரக்கூடாது, அதை தடுக்கணும் அப்படின்னு வன்மத்திலையும் கால் புணர்ச்சியிலையும் வேலை செஞ்சாங்க அப்படின்றது இன்னைக்கு சட்டமன்றத்தில் நிரூபணம் ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் இன்னொன்னு சொல்றாரு, டிடிவி தினகரனை பார்த்து, எடப்பாடி பழனிசாமியை பார்த்து, சசிகலா அவர்களை பார்த்து, இந்த 3 பேரையுமே தமிழ்நாட்டில் உதயநிதி ஸ்டாலின் போல யாருமே விமர்சனம் பண்ணதில்லை. அவர் இன்னைக்கு சொல்றாரு, இங்க இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் கட்சி எம்எல்ஏவை இவங்க கடத்திட்டு போயிட்டாங்க. யாரு? முதலமைச்சர் விஜய் கூட்டம் கடத்திட்டு போயிட்டாங்க. குதிரை பேரம் நடந்தது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை சொல்றதுக்கு தகுதி திமுகவுக்கும் கிடையாது, அதிமுகவுக்கும் கிடையாது. இவர் எங்கேயாவது குதிரை பேரம் நடத்தினாரு, பேச்சுவார்த்தை நடத்தினாரு, ஒரு சின்ன ஆடியோ ஏதாவது லீக் ஆச்சா? அதே காமராஜ் அவர்கள் இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டு இருக்காரு. என்னை யாரும் கடத்தல, நான் நிதானமா தான் இருந்தேன், சுய நினைவோட தான் கையெழுத்து போட்டேன், என்னை மிரட்டி ஒரு சில பேட்டிகள் கொடுக்க வச்சாங்க அப்படின்னு டிடிவி தினகரனை அவர் குற்றம் சாட்டினாரு. அந்த டிடிவி தினகரன் இன்னைக்கு அந்த எம்எல்ஏ காமராஜர் கட்சி விட்டே நீக்கிட்டாரு. எதனால கட்சி விட்டு நீக்கினாரு? அவர் தாவேகா மேல அதிகப்படியான அன்பு காமிச்சாரு, அதிகப்படியான ஆதரவு கொடுத்தாரு. இன்னைக்கும் அவங்களுக்கு ஆதரவா வாக்கு செலுத்தியிருக்காரு. அதுக்காக அவர் சொன்னாரு, கொஞ்சம்